ஒரு ஆடியன்ஸா மத்தியில உட்கார்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு? எல்லாரோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு சைடு தான் பட் இந்த த்ரூஅவுட்டா தனுஷ் சார் இங்கே ராயன் படம் பார்க்க வந்திருக்கேன். படம் பார்த்தீங்கன்னா பயங்கர வேற லெவலாக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை படத்தோட இங்கே வேற லெவலில் இருக்குது. நான் தனுஷை பார்க்கலாம் தான் வந்தேன், தனுஷ் அண்ணாவை பார்க்கலாம் தான் வந்தேன். ஆனால் தனுஷ் அண்ணாவை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. புதுப்பேட்டை அந்த வெட்டுறது அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பயங்கர வேற லெவல்லாம் இது இருக்குது. ரத்தம் தெரிக்குது. அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை படத்தில் எந்த அளவுக்கு லைட் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துருந்தாரோ அதை விட டபுள் மடங்கு வேற லெவலில் இந்த ராயன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. டேரக்டரா பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ப்ரோ. அவரு நடிப்புலயும் சரி, நடிப்புலயும் சரி, டேரக்டிங்லயும் சரி அவர் வேற லெவல் ப்ரோ. அவரை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர் நடிக்கிறாரு, படமும் எடுக்கிறாரு, சாங்கும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. எஸ்ஜே சூர்யா பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பண்ணிருக்காரு. வில்லன் ஆல்ரெடி அவர் சூப்பரா பண்ணுவாரு. ஆனா ராயன் படத்துல பொறுத்த வரைக்கும் பயங்கரமா வேற லெவல்ல பண்ணிருக்காரு ப்ரோ அவரு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டரில் இருக்கோம். இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னா வேற லெவலாக இருக்குது. 50வது படம் தனுஷ். இது அச்சு சூற விடுறோம். இந்த படத்தை வெறித்தனமாக பார்க்குறோம். இந்த கத்தி சீன் எல்லாம் சம பெட்டி அப்படியே எடுத்து வைக்கிறாரு கைத்துல. இந்த மாரி இது மஜா தான். படம் வேற லெவலாக இருக்க பாருங்க. அண்ணா தளபதி ஃபேன் தான் நான். ஆனால் இப்போ தனுஷ் படம் பார்க்கலான்னு வந்திருக்கேன். படம் சூப்பராக இருக்கு பாருங்க. அவர் டைரக்ஷன்லேயே எடுத்திருக்காரு. படம் தரமாக இருக்கும். படம் நல்லா தான் இருக்கும். 100 நாள் ஓடும். இது வந்து இந்த 50வது படம் வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. மக்கள் எல்லா ரசிகருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு 50வது படம்ன்றது வந்து அவராக எழுதி இயக்கிய ஒரு படம். அவங்க அண்ணன் வந்து செல்வராகவன் இதுக்காக ரொம்ப அவரே சொல்லியிருக்காரு, நான் எடுத்து எழுதியிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் எழுதியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். இப்போ தனுஷ் வந்து நானும் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதை விட பயங்கரமாக இருந்தது இந்த படம். வந்து ரத்தம் தெரிகிற சீன்லாம், குத்துற சீன்லாம் ரியலிஸ்டிக்காக இருந்தது படம். வந்து அவர் வந்து நடிப்பில் இன்னும் பயங்கரமாக பண்ணிட்டாரு இப்போ அவர். இவர் ரோல் மட்டும் வில்லன் ரோல்ன்றது வந்து தனியாக தெரிஞ்சது. இவருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி இருந்ததுன்னா இவர் ரோல் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் பயங்கரமாக பண்ணிட்டாரு இவர். அவங்க அண்ணன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் பயங்கரமாக பண்ணிட்டார். அந்த ஆர்த்தி எடுக்கிற சீன்லாம் இன்னும் வேற லெவலில் இருந்தது. தங்கச்சி துஷாரா எல்லாருமே பயங்கரமா பண்ணிட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே தெரியல. ஒரு படம் வந்து ஸ்மூத்தா எந்தெந்த இடத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்ததோ அந்த இடத்துலலாம் பயங்கரமா இருந்தது. ரத்தம்ன்ற அந்த கலரு, அவங்க அண்ணன் எப்படி புதுப்பட்ட படத்துல வந்து கலர் சீக்வன்ஸ்லாம் பண்ணாரோ இவரும் அதே அந்த மெயின்டைன் மெட்டீரியல்ல வந்து எடுத்துட்டு வந்தார். கலர் சீக்வன்ஸ் வந்து எல்லாமே அவங்க அண்ணன் ரோல் வந்து இவர் அப்படியே கேப்சர் பண்ணிட்டாரு. படம் பார்த்தேன். தனுஷ் 50வது படம் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அவர் மிஸ் ஆகும்னு பார்த்தோம். எந்த சினிமே மிஸ் ஆகல. கத்திலாம் வச்சு பெரட்டுறாரு பயங்கரமா. ரத்தம்லாம் தெரிக்குது. சூப்பரா இருக்குது ப்ரோ. 50வது படம் ஒர்த்து கண்டிப்பா. அந்த விஜய் சேதுபதி எப்படி 50வது படம் இட்டா அதை விட டபுள் மடங்கா ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. வேற லெவலில் நினச்சிருக்காரு. ஆக்ஷன்லாம் தான் ப்ரோ சொல்லவே முடியாது ப்ரோ. அந்த கையில் எடுத்து போடும் போது ரத்தம் வருது பாருங்க, அந்த மாதிரி ப்ரோ. வேற மாதிரி இருக்கு. ஏ கிரேட் மூவினாலே அவள் தான் போல. ரவுடி சொன்னா தனுஷ் தான் போல ப்ரோ. அந்த மாதிரி பயங்கரமான சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. என் பேர் லிங்கேஷ். ராயன் வந்து உண்மையிலேயே சொல்றேன், இந்த படம் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி படத்துல நடிச்ச இவங்க வந்து கேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 7-8 பேர் சொல்லலாம். குறிப்பிட்ட அந்த 7-8 பேர் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வராங்க. அந்த 7-8 பேருமே அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். படத்தோட கான்செப்ட் என்ன, துரோகம் அப்படின்றது அந்த ஒரு கான்செப்ட். இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமா எடுத்திருக்காங்க. தனுஷ் அவர்கள் ரொம்ப சூப்பரா காமன் கம்போஸா நடிச்சிருக்காரு. ரொம்ப பெருசா சீன் போடாம ரொம்ப இதுவா பண்ணாம ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய சீன் நமக்கு பார்க்கும்போது தெரியுது ஃபேன்ஸ்க்காக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நல்லா தெரியுது. இந்த ஃபேன் என்ஜாய் மூமெண்ட்ன்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். இது வந்து நீங்க வந்து எந்த படங்களோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனா படத்துல வந்து அங்கங்க கொஞ்சம் அசுரன் வாட அடிக்கும் நமக்கு. ஆக்சுவலா நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெரரான வில்லன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அந்த மாதிரி வில்லன் ரோல் மாதிரி அவருக்கு இல்ல. பட் அப்படியே வராரு. பட் அவர் கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு இடத்துலயே வந்து அவர் என்னென்ன பண்ணமோ அதை பயங்கரமா காமெடியாக பிளேஸ் பண்ண மாதிரி நல்லா தெரியுது. அவர் டெரரா பண்ணக்கூடிய விஷயம் நம்ம காமெடியா தெரியுது. நல்லா இருக்கு, ரசிக்கும் வகையில தான் இருக்கு. அதே மாதிரி அபர்ணா அவங்களோட ரோல் சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா
கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு சீரியஸாவே கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் காமெடி இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் ஓடலாம். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீரியஸா கொண்டு போனாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூப்பரா நடிச்சிருந்தாங்க. துஷாரா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடி, அவங்க தான் ஆக்சுவலா. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல அவங்க சரத்குமார் பொண்ணு, அவங்க பேர் என்னன்னு தெரியல,